தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பமே இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு இன்று உங்கள் முன் இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற சகோதரி மரகதம் வெற்றிவேல் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே நம்முடைய சகோதரி மரகதம் வெற்றிவேல் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி வரணுமா வேண்டாமா? வந்தே ஆக வேண்டும். இந்த மாவட்டத்தில் 2 பெண் வேட்பாளர்கள் நம் தொகுதியிலே சகோதரி மரகதம் வெற்றிவேல் அவர்கள், அதே போன்று பக்கத்து தொகுதி தர்மபுரியிலே அதனால்தான் நான் சொல்கின்றேன், முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற தேர்தல், தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கின்ற தேர்தல். நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகின்றேன். கடந்த ஆண்டு 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். செல்லுகின்ற இடமெல்லாம் என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய சகோதரிகள் எல்லாம் என்னிடம் வந்து, ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஐயா, எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஐயா, எங்கள் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்றால் திரும்பி வருமா எங்களுக்கு பயம், எங்கள் பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்று படித்து திரும்பி வீட்டுக்கு பத்திரமா வருமா, எங்கள் பெண் பிள்ளைகள் வேலைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பி பத்திரமா வருமா என்று பயந்து அன்றாடம் பயந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் தாய்மார்கள் இன்று கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு கையால் ஆகாத திமுக ஆட்சி, என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில். இது ஏதோ நான் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கடந்த மாதம் அருகில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம், பக்கத்து மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தைய காணோம். அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க, ஒரு நாள் முழுவதும் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த 2.5 வயசு குழந்தை காவல்துறையில கண்டுபிடிச்சாங்க, ஒரு பிணமா கிடைக்கும். அது என்னன்னு காவல்துறையில விசாரணை பண்ண பார்த்தாங்க. அந்த 2.5 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம் ஒரு கொடூர போதையில கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க. 2.5 வயசு குழந்தை. அவனை பார்த்தா அந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட இளைஞர் சங்கம். அதே போன மாசம் மதுராந்தகத்துல 14 வயசு குழந்தை 2 மனித மிருகம் அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடிட்டான். அதே போன மாசம் திருநெல்வேலியில அங்க 12வது படிக்கிற ஒரு பெண் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வருது, ஒரு நாள் காணல. அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பிணமா இருக்கு. அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம் போதையில கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில ஆரப்பாக்கம் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 8 வயசு பிஞ்சு குழந்தை காணும். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது. அப்பா அம்மா தேடுறாங்க கிடைக்கல. 3 மணி நேரம் கழிச்சு
ஒரு புதர்ல இருந்து வருது. பார்த்தா அழுதுட்டு வருது. ரத்த காலம் மூஞ்செல்லாம் ஒருத்தவன் மனித மிருகம் கீறி வச்சு மார்பெல்லாம் கீறி வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு கெடுத்து. இது அன்றாடம் தமிழ்நாட்டில் இதை தடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி கையாளாத முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. தினம் விளம்பரப்படுத்த நடிச்சிட்டு இருக்கிறார். ஏதோ எழுதி கொடுப்பாங்க, படிச்சுட்டு போறார். ஆனால் உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய நலனை கருதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் பெண்கள் உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கின்றனர். நானும் 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தை, 3 பெண்ணுக்கு நான் அப்பா. அந்த ஆலயத்தில் எனக்கும் அந்த ஆலயம் இருக்கு, எனக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. அதெல்லாம் தான் நான் கேட்கிறேன். பெண்கள் கேட்கிறேன். மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க. யாரு பண மூட்டை எடுத்துட்டு வருவான்? திமுக தேர்தல் நேரத்தில் வந்துடும். கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வருவான். ஏமாந்திர போறீங்க கொள்ளடிச்ச பணம். அதனாலதான் கேட்கிறேன், இந்த தேர்தல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற தேர்தல். இந்த தேர்தலை நீங்க விட்டுட்டீங்க, உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. 5 ஆண்டு காலம் உங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை சாராயத்தை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, பாக்கெட், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, மித்தைலாம்பிட்டமின், சென்டனைல் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதைப் பொருட்கள் பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறான். யாரு? திமுக. பணத்துக்கு என்ன வேணா பண்ணுவான். அதனால்தான் சொல்றேன், 5 ஆண்டுகள் நீ வாய்ப்பு கொடுத்துருங்க, முடிச்சிடுங்க. அவ்வளவுதான். தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம். ஆனால் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி, இந்த மாவட்ட மக்கள் என்னையா கேட்டாங்க உங்ககிட்ட? முதலமைச்சர் என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு தண்ணி வேலையா? காவிரியில வீணா போற தண்ணியே எங்களுக்கு குடியா? காவிரியில ஒவ்வொரு ஆண்டும் 150 டிஎம்சி தண்ணி கடலில் வீணா கலக்குது. 150 டிஎம்சி. ஒரு டிஎம்சினா உங்களுக்கு கணக்கு தெரியாது. 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அந்த கணக்குல 2800 லிட்டர் எல்லாம் வேண்டாம். 2800 கோடி லிட்டர். இதுல என்னன்னா நமக்கு தேவை 3 டிஎம்சி வருஷத்துல தண்ணி வேணும். போறது கடலுக்கு போறது 150 டிஎம்சி கடலுக்கு போகுது. இந்த 3 டிஎம்சி தண்ணிய மடம்பலம் பகுதி, ஒகேனக்கல் பகுதியில, அந்த பகுதியில நீரேற்று மூலமா நீரேற்று மூலமாக அதை எடுத்துட்டு வந்து மடம் பகுதியில் விட்டா அங்க இருந்து எல்லா ஏரிக்கும் பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் இருக்கிற அத்தனை ஏரி செஞ்சு கொடுங்க. உங்க ஊரு ஏரியில தண்ணி வந்ததுன்னா உங்க வீட்டு கிணத்துலயும் போர்லயும் தண்ணி வருமா இல்லையா? அதே போல அந்த கடத்தூர்ல ஏரியை காணும்னு என்கிட்ட சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணல. அதே மாதிரி இருக்கின்ற வணிகர்கள் ஒரு நாள் வந்து ஐயா எங்க ஊர் ஏரியை காணும். ஏரியை காணும் சினிமா மாதிரி இருக்கு.